ஹலோ guys, இன்னைக்கு கேம்ப் ஃபயர் குக்கிங் அனிமேவோட சீசன் 2 எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பதான் எந்த டைம்ல எந்த வீடியோ போட்டாலும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு காலியான இடத்துக்கு வராங்க. இந்த இடத்துல மக்கள் யாருமே இல்ல. அப்படி இருக்கும் போது இந்த இடம் பர்ஃபெக்டான இடம் நினைக்கிறேன். சோயி வெளில வரியா, நீ உன்னோட புது ஸ்கில் எங்களுக்கு காட்டு. மாஸ்டர் அந்த பெருசா மாறுற அந்த ஸ்கில்லா? ஆமா சோயி, அதேதான். அப்பனா மாஸ்டர் மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் தள்ளி போங்க, நான் ரொம்ப பெருசா மாற போறேன். இதை கேக்குற டோரா அவங்க சொல்லுது, நீ சொல்றபடி பார்த்தா இது ரொம்ப ஓவராலா இருக்கு. அட டோரா, நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம சோயியோட எபிலிட்டியை பத்தி நம்மளுக்கு தெரியல. அவன் எந்த அளவுக்கு பெருசா மாறுவானோ, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். இதுக்கப்புறம் அவங்க சோயி அதோட எபிலிட்டியை ட்ரை பண்ண அதை பார்த்து எல்லாருமே வியந்து போறாங்க. நான் முன்ன இருந்ததை விட பல மடங்கு ரொம்ப பெருசா மாறிச்சு. மாஸ்டர் மாஸ்டர், என்னால இந்த அளவுக்கு பெருசா மாற முடியும். ஃபேலும் இதை பார்த்துக்கினே சொல்லுது, நான் இந்த அளவுக்கு பெரிய ஸ்லைமை பாஸ்ட்ல இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. போய் தான் மத்த ஸ்லைமை விட பல மடங்கு ரொம்ப பெருசா இருக்கு, நான் பார்த்தது இல்லையே. அப்படியா ஃபேலு, நீயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னா அப்பனா அது சரிதான். ஏன்னா நம்ம சோயி அது ஒரு யூனிக்கான கைண்ட். அவங்க சோயும் கேக்குது, மாஸ்டர் அப்பனா நான் உண்மையிலேயே ஸ்பெஷலா? ஐயா ஜாலி, நான் ஸ்பெஷலு அப்படின்னு அது குதிக்க ஆரம்பிக்குமா, அந்த இடமே பயங்கரமா அதிரும். இதனால சோயி அவன் திரும்ப பழையபடி மாற சொல்றான். இந்த இடத்துல அதே மாதிரி அது சிறுசா மாறிது. பொய்யால இப்படிப்பட்ட சைஸ்லயும் மாற முடியும். ஆனா எனக்கு உங்களோட பேக்ல ஃபிட் ஆகுற சைஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோயி உண்மையை சொன்னா எனக்கும் அதேதான். ஆனா சோயி நீ உண்மையிலேயே ஆசம். எனக்கு இனிமேலும் நீ ரொம்ப டிபெண்டபிளா இருக்க போற. ஏன்னா உன்னால எப்போ ஆனாலும் இந்த அளவுக்கு பெருசா மாற முடியும். ஏன்னா அதுக்கு காரணம் ரீசெண்டா நம்ம சோயி நம்ம ஹீரோ அவனோட உலகத்துல இருந்து ஏகப்பட்ட பொருளை வர வச்சிருப்பான். அந்த உலகத்துக்கான வேஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்திருப்பான். அதுதான் ஒரு காரணம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இதுக்கப்புறம் அந்த இடத்துல எல்லாருக்கும் பசி எடுக்கும். நம்ம ஹீரோ கிட்ட சாப்பாடு கேட்பாங்க. அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி நம்ம சோயிக்காக மத்தவங்களுக்காக அவன் ரெடி பண்ணி வச்சிருப்பான். அரைச்சு வச்ச மீட்டு சாப்பாடு மேல முட்டைலாம் போட்டு பயங்கரமா ரெடி பண்ணிடுறான். ஃபேலுக்கு கொடுக்கும் போது ஃபேலு இப்பயும் அவங்க மீட்டு கம்மியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுது. என்னதான் இது மீட்டு கம்மியா இருந்தாலும் உண்மையிலேயே இது ரொம்ப நல்லா இருக்குப்பா. மீட்டு கம்மியான எண்ணிக்கையில இருந்தாலும் நல்லா இருக்கு. ஃபேலு இப்படிதான் மீட்டுனாலையும் பிக்ஸி டிராகனுக்கும் அது பிடிச்சிருக்கு. ஏன்னா மீட்டு எக்கு இது கூடவே அந்த ஸ்டிக்கியான சப்ஸ்டன்ஸ் இது எல்லாமே இருக்கிறனால இது இன்னமும் ஆசமா இருக்கு. மாஸ்டர் சோய்க்கு இந்த முட்டை ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ அங்க என்ஜாய் பண்ணும் போது ரெண்டாவது ரவுண்ட் அவங்க கேக்குறாங்க. அங்க திரும்ப ஆளு சர்வ் பண்ணி தரான். இதே மாதிரி போச்சுன்னா என்ன நீங்க சாப்பிட விட மாட்டீங்க, முக்கியமா எனக்கு இருக்காது போல. இதுக்கப்புறம் மீட் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்களே, அந்த இடத்துக்கு கில்டு மாஸ்டரோட அவன் போறான். அங்க கில்டு மாஸ்டர் கூடவே நம்ம மக்கோடா இருக்கான். அந்த மாஸ்டரை காட்ட அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. ஏன்னா இதுதான் பல நாளா ரொம்ப குடத்துல தந்திருக்கோம். ஆனா இப்போ அதையும் அவங்க தோக்கடிச்சிட்டாங்க. இது மூலமா பெரிய அளவுல லெதர் பயங்கரமா கிடைக்க போகுது. அந்த இடத்துல இதை ப்ராசஸ் பண்ண நாளைக்கு ஆகும் அப்படின்னு அவரு சொல்றாரு. சைட்ல கில்டு மாஸ்டரும் சொல்றாரு, அப்புறம் என்ன இந்த பிளான்ஸையும் அந்த மாஸ்டரையும் கொண்டனால நான் உனக்கு அதுக்கான ரிவார்டு தரேன். ப்ராசஸிங் பண்ண நாளைக்கு ஆகும்ல, அதனால அவரு இங்கேயும் எங்கேயாச்சும் சுத்தி பார்க்க சொல்றாரு. அதுக்கு கில்டு மாஸ்டர் கிட்ட அவன் கேட்கறான் எந்த இடம் கரெக்டா இருக்கும்னு. அவரும் அவருக்கு தெரிஞ்ச இடத்தை பத்தி அங்க ஒரு லிஸ்டா கொடுக்கறாரு. ஃபர்ஸ்டா இருக்குது லீடா ட்ரேடிங் கம்பெனி தான். அந்த இடத்துல ஏகப்பட்ட பாட்டிரி இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குமா, அதுக்கு அவரு நிறையவே ஆஃபர் பண்றாரு. நம்ம ஹீரோ எதையாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு வந்திருப்பான். ஆனா அவரு இதை பாருப்பா அதை பாருப்பா அப்படின்னு மூஞ்சி கிட்ட வந்து சொல்லிருப்பாரு. அப்புறம் செகண்ட் அவன் வேற ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துல ஒரு கப் இருக்கு. அதுல எந்த விதமான ட்ரிங்க்ஸா போட்டாலும் அது கூலிங்காவே இருக்கும். இதுல பீரை ஊத்தி குடிச்சா அது ரொம்ப கூலிங்காவும் டெலிஷியஸாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துக்கு வரான். அந்த இடத்துல விசிட்டர் கெஸ்ட் இவங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பரான ஐட்டம்லாம் இருக்கும். முக்கியமா கப்பு இந்த மாதிரி விஷயம்லாம் அதெல்லாம் வாங்கினா இப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாக்குறான். இதனால அதை வாங்கிக்கிறான். ஏதாச்சும் விசிட் பண்ணா அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு. இதே மாதிரி அங்க 168 கோல்டு காயின் அவன் செலவு பண்ணிருப்பான். இது மிகப்பெரிய எக்ஸ்பென்ஸ்ன்னு கேட்டா நம்ம ஹீரோக்கு அவ்வளவு பெரிய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் இல்ல. ஏன்னா அவன் சம்பாதிக்கிறதே ரொம்ப அதிகம். அதனால இது பெரிய விஷயமா அவனுக்கு தெரியல. ஃபேலும் சைட்ல சொல்லுது, நம்ம டஞ்சனை தான் என்டர் பண்ண போறோம்னு. இதனால மக்களோட ஷாக் ஆகுறான். என்னது டஞ்சனா, நீ என்ன சொன்னா சி சர்பன்னு சி கிராக்கனு இதெல்லாம் நம்ம சி ஏரியால ஹண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் டஞ்சனா இல்ல சி ஏரியாவான்னு கேட்டா டஞ்சன் தான் நான் சொல்லுவேன். அங்க நம்ம ஹீரோ வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா நம்ம ஃபேலு புத்திசாலித்தனமா நம்ம சோயி டோரா கிட்ட அது கேட்கும். ஆமா சோயி டோரா, நீங்க டஞ்சனுக்கு போக ரொம்ப ஆசையா இருக்கீங்களா என்ன? ஆமா டஞ்சன் டஞ்சன் அப்படின்னு அதுங்க ரெண்டும் கத்துமா. அந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வேற வழியில இதுல சோயும் ரொம்ப அங்க கியூட்டா கேட்கும். மாஸ்டர் டஞ்சனுக்கு போகலாம்.
ஃபேல், நீ பண்ணது எதுவும் சரியில்லை. முக்கியமா டோராவையும் நம்ம சோயையும் பக்கம் இழுத்துட்டேன். கிட்ட வேற வழி இல்ல. ஹேய், நம்ம வந்து இப்போதைக்கு டஞ்சனுக்கு என்டர் பண்ண முடியாது. ஏன்னா எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாம நம்மளால போக முடியாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அதனால கோஸ்டெல்லாம் நம்ம எடுக்கலாம். என்ன அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கு நைட் அவங்களுக்கு மீட் வேணும்னு கேட்பாங்களா? அதனால நம்ம சோயி டோரா எல்லாருமே கத்துறாங்க, மீட்டு மீட்டு மீட்டு, எங்களுக்கு மீட் வேணும். இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அங்க பெரிய மாஸ்டரை ப்ராசஸ் பண்ண அவங்க கொடுத்துருப்பான்ல, அங்க ஆளு வந்திருக்கான். ப்ராசஸிங்க நான் வெற்றிகரமா முடிச்சிட்டேன். ஆனா பேமெண்ட்டை நீங்க வாங்குறதுக்கு எப்படியோ கொஞ்சம் டிலே ஆகும். என்ன ஆச்சுன்னா, இப்போ ரீசெண்டா வில்லேஜுக்குள்ள ஒரு பிரச்சனை போயின்னு இருக்கேன். வில்லேஜ்ல நிறையவே ஆர்க் வந்து அட்டாக் பண்ணிருக்கேன். இன்னமும் எப்போ ஆர்க்கோட கிங் வரும் அப்படின்னு தெரியல. அந்த ஆர்க் அழிக்கிறதுக்கு 6 சீரங் பார்ட்டியாச்சும் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது எங்க கிட்ட அந்த அளவுக்கு பெரிய பார்ட்டிலாம் இப்போ இல்ல. நான் இப்போ இந்த டைம்ல எல்லாருமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. ஒருத்தங்க ஒரு கோஸ்டை ஹேண்டில் பண்றாங்க. இப்போ கரண்டா ஒரே ஒரு பார்ட்டி தான் இருக்கு. அதனால மக்கோடா நாங்க என்ன ஆசைப்படுறோம்னா, அந்த கொஸ்டை உங்களால முடிக்க முடியுமா? பரவாயில்ல, அந்த கொஸ்டை நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா நாங்களே கொஸ்டை முடிக்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். இப்போ நீங்களே சொல்லும் போது நாங்களே அதை ஏத்துக்கிறோம். இதை பத்தி நம்ம ஃபேலு கிட்ட கேக்குறான். ஃபேலு, நீ என்ன ஒத்துக்கிறியா? கிட்ட மீட்டும் அந்த அளவுக்கு இல்ல, ஒண்ணுமே இல்லாத இருக்கு. இதுங்களை ஹன் பண்ற மூலமா மீட்டாச்சும் கிடைக்கும். இது ரொம்ப போரிங்கான விஷயமா இருக்கு. ஆனா ஒண்ணுமே மீட்டே இல்லாம இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. அங்க சோயி பிக்ஸி டிராகன் ரெண்டுமே ஒத்துக்குமா? அதனால நம்ம ஆளு ஒத்துக்கிறான். கண்டிப்பா நாங்களே இந்த விஷயத்த பண்றோம். இதுக்கப்புறம் ஷேடோ அப்படின்னு ஒரு பார்ட்டி அவன் மீட் பண்றான். அந்த கில்டு மாஸ்டர் நம்ம ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வர்றாரு. இவர் இருக்காருல, ஏ ரேங்க் அட்வென்ச்சரரு. ஷேடோ பார்ட்டியோட லீடரும் மத்தவங்களோட பேர் அங்க சொல்றாரு. கிளமெட், மேத்தியஸ், இயானஸ் இப்படின்னு 3 பேர் இருக்காங்க. என்ன பாக்குறதுக்கு தான் ஆளுங்க ரொம்ப கொடூரமா இருக்காங்க. ஆனா நல்லவங்களா தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆர்க்கெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறான். அந்த ஆர்க்கை பத்தி கேக்குறியப்ப தம்பி, அது ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில இருக்கு. ஃபாரஸ்ட்டுக்கு வெளியிலயா? ஃபாரஸ்ட்டுக்கு வெளியிலனா அங்க போறதுக்கே கிட்டத்தட்ட 2 நாள் ஆகும். ஆனா நான் போனா ரொம்ப நாள் ஆகுது. அப்போனா என்கிட்ட வேற வழி இல்ல. நம்ம சாதாரணமா அங்க போக போறது இல்ல, நம்ம இப்படிதான் அங்க போக போறோம். சோய் அங்க ரொம்ப பெருசா இருக்குமா? சோயை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. வாழ்க்கையில இந்த அளவுக்கு பெரிய ஸ்லைமை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அங்க சோய் மேலதான் அவங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். எப்படியும் அவங்க வந்துடுறாங்க. என்ன அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிது. எப்படியும் வந்துட்டோம். இங்க முன்னாடிதான் அந்த ஆர்க்கும் இருக்கு. அந்த ஆர்க்கோட கூட்டமும் அதிகமா இருக்குமா? உடனே நம்ம ஹீரோ ஃபேல் கிட்ட கேட்கிறான். ஃபேலு, முன்னாடி எவ்வளவு ஆர்க் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம ஃபேல் சும்மா மூந்து தான் பாக்குது. கிட்டத்தட்ட 200க்கும் மேல இருக்கு. நீங்க எல்லாருமே இங்க இருங்க, சோயும் டோராவும் நாங்க பாத்துக்கிறோம். அங்க இதை கேட்கிறவங்க ஆச்சரியமா வராங்க. என்னது, நாங்க வந்து இங்க இருக்கிறது ஓகே தானா? ஓகே தான். இந்த மாதிரி நீங்க இங்க இருங்க, நானு மத்தவங்க எல்லாருமே பாத்துக்கிறோம் அப்படின்னு ஃபேலு பிக்ஸி டிராகன் அங்க போகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேல் தான் காலை வச்சு எத்தனை நீடல்ஸ் அங்க எழுப்போம். 10 செகண்டே கூட கதை முடியுது. நம்ம டோரா ஃபயர் அட்டாக் வச்சு மூச்சு விடுது. நம்ம சோய் சும்மா இல்லாம ஆசிட வச்சு பாட்டியை கலப்புது. அட, இந்த வேகத்துல போனா அசால்ட்டா நம்ம எல்லாத்தையும் முச்சலாம் போலியே. இதே மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் நம்ம ஹீரோ நோக்கி பந்து வருமா? மாலு ஸ்டார்டிங்ல பயப்படுவான். இல்ல, நான் பயப்படக்கூடாது. அஞ்சல்ல பெரிய பெரிய மாஸ்டரை கொண்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது இது என் முன்னாடி ஒன்னும் இல்ல. கொஞ்சோண்டு தைரியத்தை வர வச்சு அவன் லைட்டை தான் வீசுறான். அதுக்கே மாஸ்டர் அப்படியே தூண்டாவுது. இதே தைரியத்தோட அதோட கதையை முடிக்கிறான். சைல மாஸ்டர் தாக்குது. ஆனா நம்ம ஹீரோ அப்பயும் விடாம அங்க கண்ணா பின்னாடி ஃபயர் அட்டாக் பண்றான். ஆனா எதுவுமே அங்க பல்ல. கரெக்டான டைம்ல பின்னாடி வந்து அதோட கதையும் ஆளு முடிக்கிறான். இதே மாதிரி மத்தவங்களும் உங்க கதையை முத்துறாங்க. இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. எப்படியோ நம்ம முடிச்சிட்டோம். யோசிக்கல இந்த வேலை இது இந்த அளவுக்கு ஈஸியா முடியும்னு. என்ன லைட்டா நம்மளுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, மத்தபடி எதுவும் இல்ல. வெயிட் பண்ணுங்க, என்னோட ஃபேமிலியஸும் இங்க வந்துட்டோம். ஃபேலும் வரும்போதே சொல்லுது, இது வந்து வார்ம் அப் மாதிரி கூட எனக்கு தெரியல. ஏன்னா டஞ்சனுக்கு போயிருந்தா அது இன்னமும் ஆசமா இருந்திருக்கும். ஆமா மாஸ்டர், இது வந்து ஒண்ணுமே இல்ல எங்களுக்கு. இதை கேட்கறவங்க வாயை பொழப்பாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க வேணாம் சொல்றான். சரி, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சாப்பிட? அதுக்கப்புறம் அவன் சமைச்சு தரான். அங்க ஃபேலு மத்தவங்களுக்கு எல்லாம் அது வளர்க்கப்பல ரொம்பவும் பிடிச்சிருக்கும். மத்தவங்களும் ஸ்டார்டிங்ல என்னடா இது ஸ்டேஞ்சா இருக்கு அப்படின்னு பாப்பாங்க. ஆனா சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் சும்மா அள்ளுது. என்னையா இது பயங்கரமா இருக்கு. மீட்டு ஸ்வீட்னஸ், அதுல இருக்க அந்த ஜூசினஸ், இது ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மாதிரி விஷயத்த என்னோட வாழ்க்கையில நான் சாப்பிட்டதே இல்ல. நான் எங்கல இருந்து வந்திருக்கணும் அந்த இடத்துல இது ரொம்ப ஃபேமஸ். இத்தனைக்கு ஃபேல் அங்க வந்து சொல்லும், என்ன உங்களுக்கு அது டேஸ்டா இருக்கோ? ஃபேல பார்க்கும் போது நம்ம ஆளுக்கு சிரிப்பா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல ஆளு பெரிய ஆளு மாதிரி பண்ணிக்குது. இதுக்கப்புறம் கில்டுக்கு வந்துடுறாங்க. அங்க இந்த அளவுக்கு ஆர்க்க பார்க்கும் போது அங்க ஒரே ஆச்சரியமா வர்றாரு. என்னது, அதுக்குள்ள நீங்க மொஸ்டிங்களா? உண்மையிலேயே நீங்க திறமசாலி தான். அட, உண்மையை சொன்னா நாங்க எதுவுமே அங்க பண்ணல. ஆனா எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கிறது ஓகே தானாமா கூட? இல்ல, அது உங்களுக்கான பங்கு தான், அதனால பிரச்சனை இல்ல.
தேவையானது நீங்களே வச்சுக்கலாம். நான் சொல்லியே ஆகணும், அந்த ஃபென்ரர் அது வந்து உண்மையிலேயே மாசு. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அது ஒண்டி இல்லப்பா, அந்த டிராகனும் மாசு தான், அந்த ஸ்லைமும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்படின்னு அவங்க ஜாலியா இருக்காங்க. அங்க ஃபெமிலியர்ஸை கேட்கும் போது இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், அவங்க எல்லாரையுமே நான் வீட்டுக்கு அமிச்சிட்டேன். ஏன்னா இருந்தா பசின்னு என்ன சாவடிப்பாங்க. போகும்போதும் ஃபேல் வந்து அங்க ஒத்துக்கவே இல்லையே, புலம்பினே இருந்துச்சு, எனக்கு பசி எடுக்குது வேணும் அது இதுன்னு. நான் இன்னமும் உனக்கு அதிகமா தரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அது ஒத்துக்கவே செஞ்சது. இதுக்கப்புறம் அந்த லீடரும் நாங்க நாளைக்கு டன்ஷனுக்கு போகலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கோம். அப்படி மீட் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் ஃபைனலி அவன் வீட்டுக்கு வரான். அந்த இடத்துல கிச்சனை யூஸ் பண்ணும் போதே அவன் சொல்றான், கிச்சனுக்கு நான் பழகி போயிட்டேன். ஆனா சோகமான விஷயம் என்னன்னா, இன்னைக்குதான் இந்த கிச்சனோட கடைசி நாள். சரி, அப்படி இருக்கும் போது ரொம்ப அற்புதமான டிஷ்ஷை நான் ரெடி பண்ண வேண்டியதான். அங்க எல்லாத்தையுமே எடுத்து வைக்கும் போது திடீர்னு அங்க சோய் வரும். ஆமா மாஸ்டர், என்ன பண்ணிருக்கீங்க? சால்ட் பேக் அப்படின்னு ஒரு டிஷ்ஷை தான் நான் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். என்னது மாஸ்டர்? உனக்கே போக போக தெரியும். என்ன, எனக்கு ஹெல்ப் பண்றியா? அந்த இடத்துல அதுவும் ஒத்துக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மீட் அங்க வைக்கிறான். மீட்டு மேல கார்லிக் பேஸ்ட், உப்பு, மசாலா, முட்டை இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த கலக்குறான். அது மேல ஒயிட் கலர் லேயரோட ஒரு விஷயத்த ஆளு ஆட் பண்றான். இது மூலமா இது லைட்டா சால்ட்டியா இருக்கும். ஆனா ஒன்ஸ் இது குக் ஆயிடுச்சுன்னா உண்மையிலேயே இது வேற லெவல்ல இருக்கும். உங்க சோய்க்கு பிடிச்ச எக்கோட பிளேவரையும் ஆளு ஆட் பண்றான். அதனால சோய் இன்னமும் ஹாப்பி ஆகுது. இதே மாதிரி அந்த டிஷ்ஷும் ரெடி ஆகுது. ஆனா வாசனையே இருக்காது. ஆமா, டின்னர் எங்க எங்களுக்கு? வெயிட் பண்ணு, ஏன்னா அதுக்குள்ள நீ அவசரப்படக்கூடாது. அந்த இடத்துல கல்லு மாதிரி இருக்கிற அந்த விஷயத்த உடைப்பான் பாருங்க. அந்த அரோமா பயங்கரமா இருக்கும். வாசனையை அப்படி தூக்கும். அந்த மீட்டை தனி பீஸ் ஆக்கிறான். அது மேல முட்டை, சாஸ் இந்த மாதிரி திரும்பவும் போடும் போது அது இன்னமும் வேற லெவல்ல இருக்கு. அங்க ஃபேலுக்கு இது ரொம்ப பிடிச்சு போயிடுது. அட என்னப்பா இது வேற லெவல்ல இருக்கு. பிக்ஸி டிராகனுக்கும் அதேதான். மாஸ்டர், இந்த எக்கோட சாஸ் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு மாஸ்டர். நம்ம ஹீரோவும் ட்ரை பண்றான். அங்க அது ஆளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவளுக்கும் இந்த மாதிரி டிஷ் அவன் ட்ரை பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் டைமே இந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு. மீட்டோட மாஸ்டரு டெண்டரு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. அதே டைம்ல நல்லா குக் ஆயிருக்கு. அங்க இதே மாதிரி அவங்க சாப்பிட்டும் முடிக்கிறாங்க. எல்லாருக்குமே அங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். அங்க இங்க ஒண்டி நிக்காம டெசர்ட்டா நம்ம ஃபேலுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் அவன் ப்ராமிஸ் பண்ணிருப்பான். அதே மாதிரி விதவிதமா நிறைய கேக் ஆளு வைக்கிறான். ஒன்னு டிஃப்ரெண்டான ஃபிளேவர்ல இருக்குமா. எல்லாருமே வேணும்னு கேக்குறாங்க. மாஸ்டர், எனக்கு சாக்லேட் கேக் வேணும், எனக்கு புட்டிங் வேணும் எப்படின்னு அங்க சோயும் பிக்ஸி டிராகனும் கேக்குது. இதுக்கப்புறம் அடுத்த நாளாவது அந்த இடத்துல அங்க பிளான்ஸையும் அந்த மாஸ்டரையும் அவன் டிஃபீட் பண்ணிருப்பான்ல, அதுக்காக கோல்டு காயினும் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ சி ஏரியாக்கு தான் போக போறான். அதை பத்தி தெரிஞ்சவனே அவரு இன்னமும் அங்க சொல்றாரு, உனக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ கண்டிப்பா இந்த பக்கம் வரணும். என்ன, அதுக்கு ஹீரோவும் ஒத்துக்கிறான். இப்படியே அவன் கிளம்புறான். எங்கேயும் இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் குட்டியா ஒரு அனிமேஷனை காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சோய் மேல அவங்க டிராவல் பண்ணும்போது இது ரொம்ப ஆசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோய்க்கு ரொம்ப பெருமையா இருக்கும். வேகத்தை ஏத்தும் போது ஆளுங்க பயங்கரமா கத்துறாங்க, ஐயோ நித்து. இப்படி அவங்க கஷ்டப்படுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. இப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 1 லேக்கு ரொம்ப நியரா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் 1 லேக் நம்மளால அடிக்க முடியும். சேனல்ல டேட் இஸ் ஹீரோ, மாம் இஸ் ஸ்பிரிட், ஐ எம் ரீஇன்கார்னேட்டட் அப்படின்னு ஒரு அனிமே ஒன்று இருக்கு. இப்பதான் கரண்டா ஆரம்பிச்சேன். உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஸோ அதையும் செக் அவுட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.